ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 2வது டெஸ்ட் மேட்சோட 4வது நாள் முடிஞ்சு போயிருக்கு. டார்கெட் 121 ரன். இந்தியா 63 for 1. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். முதல் நாளுக்கு அப்புறமா என்னால இந்த 2வது நாளையும் 3வது நாளையும் பத்தியும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 2 நாளா ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த மாதிரி வீடியோ வரும். வெரி சூன் இட் வில் ரிட்டர்ன் டு அவுட் வாஸ் பிஃபோர். ஸோ அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்ப இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 518 for 5 டிக்ளேர். நான் முதல் நாள் ரிவ்யூ பண்றச்சு நிதிஷ் ரெட்டி நம்பர் 5 இறங்கணும்னு நான் சொன்னேன். ப்ரீவியூலயே நான் அப்படி சொன்னேன். அவர் வந்து கரெக்டா அவரை இறக்கினா நான் வந்து இப்ப 251 for 2ங்கிறச்சே நான் அவரை நம்பர் 4லயே இறக்கி இருந்திருப்பேன். பிகாஸ் ஸ்டில் என்ன சொல்றது, இட் வாஸ் நாட் அ கேரண்டி தட் ஹி வாஸ் கோயிங் டு கெட் திஸ் மச் ஆஃப் an opportunity. 43 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிருந்தா they may not have declared that early. குரூப் 44 ரன் அடிச்சுட்டு was the last wicket to fall. இந்த கேஸ்ல யார் 3 பேர் டாக்கிங் பாயிண்ட்ஸ்? இப்ப சாய் சுதர்சன் முதல் இன்னிங்ஸ்ல 87, இப்பயும் நாட் அவுட். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நான் சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா எப்ப டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போறதுன்னு தெரியாது. ஸோ கேன் இ பி த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு பேட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாமான்னு அந்த ஒரு கேள்வி. நான் ஒரு பவுலிங் பத்தியும் நான் வரேன். பிகாஸ் எதனால பவுலிங் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. த்ரூவ் ஜுரேல் வந்து போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டார். கேன் யூ பிளே மஸ் அ பியூர் பேட்ஸ்மேன் அந்த ஒரு கேள்வி. ஸோ மோமன் த்ரூவ் ஜுரேல் வாஸ் டிஸ்மிஸ்ட் வென் ஆல் த 3 ஒரு டெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஹவ் பீன் டிஸ்மிஸ்டுங்கும் போது அதனால தான் டிக்ளேர் பண்ணான்னு எனக்கு தோன்றுது. அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து தே ஷோட் மோர் ஃபைட் டு த பேட் இன் திஸ் மேட்ச், ஃபார் மோர் ஃபைட் தென் இன் தி ப்ரீவியஸ் மேட்ச். முதல் இன்னிங்ஸ் வந்து 140 for 4 at the end of the day's play. ஸ்டார்ட்ஸ் வந்துட்டு அவுட் ஆயிட்டா அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தெம். 248 ஆல் அவுட். இந்தியா என்ஃபோர்சிங் த ஃபாலோ ஆன். நான் வந்து அதை கரெக்ட் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அதே தான் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்ப ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக விளையாடி இருந்தா பண்ணியிருப்பாளான்னு கேட்குறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கணக்கே கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல எஸ்பெஷலி தோக்கடிக்கவே முடியாது. எஸ்பெஷலி ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் ஒரு வீக்கர் டீமுக்கு எதிராக விளையாடுச்சு 500 ரன் வச்சுட்டு ஒரு ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கெட்டிங் க்ளோஸ் லூசிங் த கேம். பிளே பேட் கிரிக்கெட்னு அர்த்தம். ஸோ நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். இது நம்மளோட the place where we have won consistently, we are trying to test ourselves to see to the extent of how things can goங்கும் போது அது கரெக்டான முடிவு தான் நான் சொல்றேன். அப்புறம் 35 for 2 வந்த உடனே திருப்பி லுக் லைக் திங்ஸ் குட் ரெப்பீட். அப்புறம் ஜான் கேம்பல் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு டீசன்ட் பிளேயர், ஆனால் ஒரு பெரிய ஸ்கோர் வராதுன்னு ஒரு 100 அடிச்சுட்டாரு. ஷை ஹோப் வந்து நான் முன்னாடியே நான் சொன்னேன் நம்பர் 4 இறங்கணும்னு சொன்னேன். இப்ப இந்த மேட்ச்ல வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே பார்க்கலாம். முதல் இன்னிங்ஸ்ல 26, இப்ப வந்து 103 ரன். இப்ப இந்த 32ல வந்து அவர் நம்பர் 6 பதக்கியிருந்தா அந்த 170 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பா வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் தட் ஷை ஹோப் அட் நம்பர் 4 வாஸ் அ குரூஷியல் இது ஃபார் திஸ் மேட்ச். பண்ணது கரெக்ட் தான். அன்பார்ச்சுனேட்லி ஃபார் வெஸ்ட் இண்டீஸுங்கும் போது இப்ப 115 ரன் வச்சுட்டு எதனால ஸ்வீப் ஷாட் விளையாட பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஜான் கேம்பல் அதுல இருந்து தான் ஃபிளட் கேட்ஸ் ஸ்டார்டட் ஓப்பனிங். நம்ம எல்லாருமே அதை எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு நம்பர் 6க்கு அப்புறமா கன்சிஸ்டன்ட் ஒரு பெரிய ஸ்கோரா வருமானு வராதுன்னு நான் சொல்லிப்பேன். லாஸ்ட் 40 அடிச்சார். டெவன் இம்லாக் இப்பதான் வந்து ஜஸ்டின் கிரேஸ் 30 ரன் அடிக்கிற ஒரு பிளேயர் 50 அடிச்சுட்டார். அதுவும் அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜஸ்டின் கிரேவ்ஸ் அண்ட் ஜேடன் சீல்ஸ், அந்த ஃபைட்டிங் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி குட். ஸோ நான் வெஸ்ட் இண்டீஸை வந்து நான் பவுலிங் முன்னாடி இருந்து நான் குறை சொல்ல. இந்த இந்தியன் பிளேயர்ஸ் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து அப்படின்னா நடக்கும். வித் ரிசோர்சஸ் த வெஸ்ட் இண்டீஸ் காட். ஆனா இந்த பேட்டிங் கண்டிப்பா தே ஹவ் ஷோன் அ ஃபைட். தே என்ன சொல்றது, மச் இம்ப்ரூவ்ட் இந்த ப்ரீவியஸ் மேட்ச். ஒரு ஃபாலோ ஆனுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இஸ் வெரி குட் ஃப்ரம் தெம். நான் இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப பும்ரா வந்து இந்த மேட்ச் விளையாடுனதுல என்ன பிரயோஜனம்? இப்ப 17.5 ஓவர்ஸ் ஸ்டாகர்ட், வெரி ஸ்டாகர்டா போட்டு நிறைய ஓவர் ஸ்பின்னர்ஸ் தான் போட்டிருந்திருக்கா. எனக்கு புரியவே இல்லை. கடைசியில வழி இல்லாத போதுதான் பும்ரா வந்து டேக்கன் ஆண்டர்சன் பிலிப்ஸ் விக்கெட்ஸ், ஜொமேல் வாரிக்கன் அண்ட் ஜேடன் சீல்ஸ். இந்த 3 பேரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு பும்ரா வந்து இந்த மேட்ச் வந்து பவுலிங்கே போடாதான் விளையாடணுமா? சிராஜ் அதே தான் சொல்லுவேன். எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஐ ரியலி டோன்ட்
மேபி ஓகே டபிள்யூடிசி ஜெயிக்கணும் எல்லா டெஸ்ட் மேட்சும் விளையாடணும்னு நினைக்கலாம். ஆனாலுமே வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அதுவும் அகேன்ஸ்ட் மோஸ்ட் டீம்ஸ் அட் ஹோம் பும்ரா வந்து இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும்னா இட்ஸ் அ ரிக்ரெசிவ் திங் அக்கார்டிங் டு மீ, எஸ்பெஷலி வென் இஸ் நாட் பவுலிங். ஸோ அது என்ன சொல்றது, அதனால விளையாண்டுருக்கான்னு எனக்கு புரியல. பட் விளையாடினா ஸோ வந்து இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த மேட்ச் தோக்க போறது கிடையாது. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலே சீக்கிரமா முடிக்க பார்த்துட்டு அவுட் ஆனார். இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு கிட்ட they looked comfortable. அதை தவிர என்ன சொல்றது, ஒரு போனஸாவே எழுந்திருக்கலாம் இந்தியா அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சரியா அமைஞ்சிருக்கு. வேற ஓகே ஒரு அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட்டு கொடுத்து அவளுக்கு இந்தியா நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த டீம் இஸ் 271 for 3 7 விக்கெட்ஸ் கையில இருந்தது when the score was at level. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலாப்ஸ்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா இன்னும் ஒரு சில டீமுக்கு வந்து that may not have been the case. That is something you can think about. ஆனா அந்த 271 for 3 இந்த டெஸ்டிங் themselves for இந்தியான்னா அது வந்து கரெக்டா தான் அமைஞ்சது. ஸோ அதை பத்தி குறையவே சொல்ல மாட்டேன். அது நல்ல முடிவு தான். இந்தியா அந்த மேட்சும் ஜெயிக்க போறா. அண்ட் தே வுட் ஹவ் அட் லீஸ்ட் ட்ரைட் சம்திங். அண்ட் தட் ரிகார்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த மேட்ச் ஃபைட்டு கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நான் திருப்பியும் சொல்றேன், அவளை எது காப்பாத்திச்சுன்னா ஷெய் ஹோப் அட் நம்பர் 4. ஷெய் ஹோப் வந்து நம்பர் 6 இறக்கியிருந்தேன்னா திருப்பி 40 for 4ல இறங்கி இருந்திருப்பேன். ஷெய் ஹோப் நம்பர் 4 இஸ் மேக்கிங் டிஃபரன்ஸ். இட் ஷுட் கண்டினியூ வித் தட். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்களாலும்